ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தற்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப பெருமிதமாக சொல்லியிருக்காரு. நான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய பதிவை நான் முழுசாக படிச்சிடுறேன். அதாவது, நான் ஒரு கிறிஸ்டியன். உதயநிதி பெருமிதம். எங்கு பார்த்தாலும் நட்சத்திரம் ஜொலிக்கிறது. ஒட்டுமொத்த உலகையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விழா கிறிஸ்துமஸ் தான். இந்த விழா எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. சென்ற ஆண்டு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியிலேயே சொன்னேன், நானும் கிறிஸ்டியன் தான் என்று. இன்று மீண்டும் சொல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன், நானும் ஒரு கிறிஸ்டியன் தான் அப்படின்னு உதயநிதி பேசியிருக்காரு. உதயநிதி பேசுகிற அவர்கள் கிறிஸ்டினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், புத்திஸ்ட் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் தயவு செஞ்சு ஹிந்து அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் தான் இப்போ வெளிப்படையாக சொல்லிட்டீங்க, நான் ஒரு கிறிஸ்டினாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு கிறிஸ்துவ ஓட்டுகளெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஏன் மீண்டும் தன்னை கிறிஸ்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, தற்போது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கனால ஒட்டுமொத்த கிறிஸ்துவ அமைப்புகளும் விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கு திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் வந்திருக்கு. இப்போ களத்தில் இறங்கி நானும் கிறிஸ்தவர்களாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு குட்டையை கிளப்பி நீங்கள் அதில் மீன் பிடிக்கலான்னு பார்க்குறீங்க. அது முடியாது. இன்னொன்று, நீங்கள் கிறிஸ்டினா இருங்க, முஸ்லீமா இருங்க, ஹிந்துக்களுடைய விஷயத்தில் தலையிடாம இருங்க. சனாதன தர்மம் பற்றி நீங்கள் எல்லாம் பேசவே கூடாது. இது ஹிந்து தர்மத்தில் உள்ள இருக்கிறது, ஹிந்துக்களுக்குள்ள இருக்கிறது. ஹிந்துக்களுக்கான ஒரு தர்மம் சனாதன தர்மம். இதில் கிறிஸ்துவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேவையில்லாமல் தலையிடுவது உங்களுக்கு நல்லதில்லை. இது ஒரு எச்சரிக்கையாக கூட வச்சிங்க அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னை கிறிஸ்துவர் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. இதன் பிறகு அவர் ஹிந்துக்களுடைய பண்டிகைகளாக இருக்கட்டும், இல்லை ஹிந்துக்களுடைய வழிமுறைகளாக இருக்கட்டும், கடவுளை கும்பிடும் முறைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலையிடக்கூடாது. அவருக்கு அந்த உரிமையும் கிடையாது. அந்த உரிமை அவருக்கு பறிபோய்விட்டது. ஏன்னா அவர் அவரே சொல்லிட்டாரு, நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஒரு கிறிஸ்துவருக்கு ஹிந்து பண்டிகை பற்றி, ஹிந்து தர்மத்தை பற்றி பேசுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.